அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நாம் பக்தியோக தியான வகுப்பிலே சென்ற வகுப்பில் அஷ்டாங்க யோகம் அதனுடைய பகுதிகள், அதாவது அஷ்டாங்க யோகம் என்று சொன்னால் அஷ்ட என்றால் 8, அங்கம் என்றால் பகுதி அல்லது உறுப்புகள். அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய 8 பகுதிகளிலே 7ஆவதாக வருவதுதான் தியானம் என்பதும் 8ஆவதாக வருவது சமாதி என்பதும், அதாவது இந்த முதல் 7 பகுதிகளினுடைய ரிசல்ட், விளைவு, அதுதான் சமாதி நிலை என்பதை பற்றி பார்த்தோம். அதிலே இந்த முதல் 2 பகுதிகள், 8 பகுதிகளே, அதாவது யம, நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியான, சமாதி என்ற இந்த 8 பகுதிகளில் முதல் 2 பகுதிகளை இயமத்தையும் நியமத்தையும் பார்த்தோம். இயமத்திலே 5 பிரிவுகள் 5 பகுதிகள் உள்ளன, துணை பகுதிகள். அவை அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம் என்பதையும், நியமத்திலே சௌச்சம், சந்தோஷம், தபம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் என்ற விஷயங்களை பற்றி நாம் தெளிவாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பிலே நாம் 3வது பகுதியாகிய ஆசனா, அதாவது ஆசனங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அஷ்டாங்க யோகத்திலே யோகா என்று சொன்னால் இணைதல், அதாவது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவதைத்தான் நாம் யோகா என்று சொல்லுகின்றோம். அதனால் அந்த இணைவதற்கான பயிற்சியை நாம் யோகா பயிற்சி என்று சொல்லுகின்றோம். அது 8 பிரிவுகளை கொண்டது. இதில் எதையுமே நாமல் விட முடியாது. இந்த 8லே ஏதாவது ஒன்றை விட்டு விட்டு மீதியை மட்டும் நாம் பின்பற்றினால் இந்த தியானத்திலே வெற்றி அடைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. அனைத்தையும் ஒரு சாதகன், ஒரு ஆன்மீக சாதகன், இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும் என்ற ஆர்வமுடைய ஒரு பக்தன், அத்தனையும் அவன் பின்பற்ற வேண்டும் வாழ்க்கையில. அந்த வகையிலே, அதாவது இந்த அஷ்டாங்க யோகம் என்பது இறைவனோடு இரண்டர கலப்பதற்கான ஒரு பயிற்சி என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த ஆசனங்கள் என்று சொல்லக்கூடிய யோகாசனங்கள் எந்த வகையில் இது ஒரு உடற்பயிற்சியை போலத்தான் இருக்கின்றது. இது எந்த விதத்திலே இது இறைவனை அடைவதற்கு, இறைவனோடு இரண்டர கலப்பதற்கான ஒரு பயிற்சி என்பதில் நமக்கு ஒரு கேள்வி எழக்கூடும். இன்றைக்கு நாம் பரவலாக உலகம் எங்குமே இந்த யோகாசன பள்ளிகள், யோகாசன பயிற்சி மையங்கள் எங்கு பார்த்தாலும் இது இருப்பதை, ஊருக்கு ஊருக்கு இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். யோகாசனங்கள் சொல்லித் தருகின்றார்கள். இன்றைக்கு நிறைய பேர் இந்த யோகாசனங்களை கற்றுக்கொண்டு அதை பயிற்சியும் செய்கின்றார்கள். இங்கே ஒன்றை முதலிலே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது அஷ்டாங்க யோக பயிற்சியில் ஒன்று என்பது, அதாவது இறைவனை அடைவதற்கு, இறைவனோடு இரண்டர கலப்பதற்கான பயிற்சிகளிலே இது ஒன்று. அந்த 8 பகுதிகளில் இது ஒன்று என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது ஆன்மீக பயிற்சி சம்பந்தமுடையது என்பது. இது எப்படி ஆன்மீக சம்பந்தத்தோடு தொடர்புடையது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். இதனுடைய பயன்கள் என்ன, எந்த விதத்திலே இது ஆன்மீக பயிற்சியோடு தொடர்புடையதாக இருக்கிறது, அதாவது இறைவனை அடைவதற்கு இந்த ஆசனம், யோகாசனங்கள் எப்படி இது ஒரு துணையாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் இதன் பற்றிய விளக்கங்களை நீங்கள் கேட்ட பிறகு உங்களுக்கு நன்றாகவே புரிந்து கொள்வீர்கள். ஆனால் அத்தகைய ஒரு ஆன்மீக பயிற்சியை, இறைவனோடு இரண்டர கலப்பதற்கான ஒரு பயிற்சியை இந்த யோகாசன பயிற்சியை இன்றைக்கு ஒரு வியாபாரமாக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
இது இறைவனை அடைவதற்கான ஒரு பயிற்சியாக சொல்லித் தருவதில்லை யோகாசன பள்ளிகளில. ஆனால் இதை எதற்காக பயிற்சி செய்ய வேண்டும்? எங்கிருந்து இந்த ஆசனங்கள், யோகாசனங்கள் என்பது இன்றைய மனிதர்கள் எடுத்து இதை வியாபாரமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால், ஒரு ஆன்மீக பயிற்சியில் சம்பந்தமுடைய ஒன்றை தனியாக பிரித்து எடுத்து இதை அவர்கள் வியாபாரமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே இவர்கள் உடலுக்கும் மனதிற்கும் நன்மை தருவதாக சொல்லி இந்த ஆன்மீக யோகாசன பயிற்சிகளை சொல்லி தருகின்ற பொழுது இதை இவர்கள் சரியான முறையிலே சொல்லிக் கொடுக்கின்றார்களா, அல்லது உண்மையிலேயே இந்த பயிற்சியை பெறுகின்றவர்கள் பயன் அடைகின்றார்களா என்றெல்லாம் நாம் பார்த்தோமேயானால் நிச்சயமாக பயனடைவதை விட இதில் உள்ள ஆபத்துக்கள் என்ன, இதை ஒரு ஆன்மீக பயிற்சியாக செய்யாமல் அதற்குரிய இலக்கணங்களோடு அதற்குரிய சட்ட திட்டங்களோடு இதை பின்பற்றவில்லை என்றால் இது எத்தகைய ஒரு ஆபத்தை மனிதர்களுக்கு விளைவிக்க கூடும் என்பதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அப்படி தெரிந்திருந்தால் நிச்சயமாக இதை மனிதர்களுக்கு ஒரு வியாபார பொருளாக இதை ஒரு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கத்தான் போகின்றோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நம்முடைய விஷயத்துக்கு வரலாம். இது எந்த விதத்தில இந்த யோகாசனங்கள் இறைவனோடு இரண்டர கலப்பதற்கான முயற்சியிலே உதவுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் நாம் மீண்டும் மனித மனதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த பக்தி யோக தியான வகுப்பை தொடங்கிய வகுப்புகளில் முதல் 2 வகுப்புகளிலே உடலை பற்றியும் மனதை பற்றியும் தான் நாம் விவாதித்தோம். இதில் மனம் என்பது அரூபமான ஒரு பொருள், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றலின் வடிவாகத்தான் நம் உடலுக்குள் இருக்கிறது என்பதை பார்த்தோம். இது நம்முடைய மனித உடலுக்குள், ஒவ்வொரு மனித உடலுக்குள்ளும் இந்த மனம் என்ற ஒன்று இருக்கிறது. ஆனால் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளாக இருக்கிறது. அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றலின் வடிவமாக இருந்து கொண்டு அந்த மனம்தான் இந்த உடலை இயக்குகிறது. அந்த மனம் சொல்வதைத்தான் இந்த உடலினுடைய இந்த உறுப்புகள் கேட்கின்றன. மனம் உத்தரவிடுகிறது. நம்முடைய செயல் உறுப்புகளாகிய கை, கால்கள், நம்முடைய குரல் வளை, ஜனன உறுப்புகள், கழிவு உறுப்புகள் இதெல்லாம் வேலை செய்கிறது. அப்படி இந்த மனம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது பொதுவாகவே எந்த ஒரு பொருளானாலும் அதற்கு என்று ஒரு மைய கரு ஒன்று இருக்கும். இந்த கேபிட்டல் என்று சொல்லலாம், அதாவது கண்ட்ரோலிங் பாயிண்ட். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால், இப்ப தமிழகம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். தமிழகம் என்பது ஒரு பரந்த நிலப்பரப்பை உடைய ஒரு மாநிலம். ஆனாலும் அந்த பரந்த நிலப்பரப்பை கவர்ன் செய்வது, அதாவது அதை கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பதற்கென்று ஒரு இடம், அதை நாம தலைநகரம் சொல்லலாம். இப்ப தமிழ்நாட்டுடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா இது சென்னையா இருக்கிறது. அதே போல மொத்த இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களானால் இதிலே பல மாநிலங்கள் அங்கங்க உள்ளன. அதனுடைய மொத்த கட்டுப்பாட்டு மையம் என்பது புது டில்லியிலே இருக்கிறது. அதாவது அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு இடம். அந்த வகையிலே மனம் என்ற ஒன்றுக்கும் இந்த மனம் முழுவதையும், மனம் உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு கால் விரல் நுனி கூட மனம் நினைக்கின்ற பொழுது, இப்பொழுது கால் சுண்டு விரலை நீங்கள் அசைக்க வேண்டும் என்று மனம் நினைத்தால் உடனே சுண்டு விரல் அசைகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த உடல் முழுவதுமே மனதினுடைய அந்த ஆக்கிரமிப்பு அல்லது ஆதிக்கமானது பரவி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி இந்த மனம் செயல்படுகின்ற பொழுது அதற்கும் ஒரு கட்டுப்பாட்டு மையம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? எப்படி ஒரு தேசத்துக்கு பல மாநிலங்கள் அங்கங்கு இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துகின்ற இடம் என்பது ஒரு இடமாக இருக்கின்ற பொழுது, மனம் என்பதற்கு ஒரு கட்டுப்பாட்டு புள்ளி இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், இப்ப இந்தியாவிற்கு தலைநகரம் என்று சொன்னால் டெல்லி என்று சொன்னால், அந்த இந்தியாவினுள் பல மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைநகரம் இருக்கிறது. இப்போ
சென்னை சென்னை என்பது நம்ம இதுக்கு வந்து தமிழகத்துக்கு ஒரு நீங்க தலைநகரமாக வைத்துக் கொள்கின்றோம். அதுபோல இந்த மனதிற்கு மனம் உடலுக்குள் இருக்கிறது. ஆனாலும் அந்த மனம் கட்டுப்படுத்துகின்ற புள்ளியாக, கட்டுப்பாட்டு மையமாக இருக்கின்ற நியூக்ளியஸாக இருந்து செயல்படுகின்ற இடம் இந்த உடலிலே எங்கு என்று பார்த்தால், அதை இந்த 2 புருவங்களுக்கு மத்தியிலே உள்ள நம்ம நெத்தி பொட்டு என்று சொல்லுவோம் இல்லையா, புருவ மத்தி என்று சொல்லுவோம். அந்த இடம்தான் இந்த உடல் முழுதும் வியாபித்துள்ள மனதினுடைய கட்டுப்பாட்டு மையம். இது இந்த பௌதிக விஞ்ஞானத்திலே அந்த விஞ்ஞானத்திற்கு இது என்னவென்று கூட தெரியாது. ஏனென்றால் அது அதோட சம்பந்தப்பட்ட இல்லை. கண்களுக்கு புலனாகாத ஒரு பொருளை பற்றி பௌதிக விஞ்ஞானம் ஆராய்வதில்லை. ஆனால் இதெல்லாம் ஆன்மீக விஞ்ஞானத்தோடு தொடர்புடைய விஷயங்கள். எப்படி மனம் என்பது கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனா அதுதான் இந்த உடம்பை இயக்குகிறது என்பதை இந்த பௌதிக விஞ்ஞானம், மருத்துவ உலகம் ஒத்துக்கொண்டாலும் மனதை ரிப்பேர் பண்ண முடியாது அவர்களால, அந்த விஞ்ஞானத்தினால. உடல்ல ஏதாவது பாகங்கள் அது பாதிக்கப்பட்டால் அதற்கான மருத்துவ முறைகள் இருக்கின்றன. அப்படி இந்த மனதிற்கான ஒரு மைய கட்டுப்பாட்டு புள்ளியாக இருப்பது இந்த புருவ மத்திக்கு இடையில் உள்ள ஒரு இடம். இது போன்ற பல துணை மையங்கள் இருக்கின்றன. அந்த மனம் வந்து மிக முக்கிய கட்டுப்பாட்டு புள்ளியாக இருப்பது ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லுகின்றோம். இதை வந்து நம்ம இந்த கட்டுப்பாட்டு மையங்களை, மனதினுடைய கட்டுப்பாட்டு மையங்கள் பல இருக்கு. முக்கிய இது இந்த புருவ மத்தி என்று சொன்னேன். அதற்கு துணையாக பல துணை மையங்களும் இந்த உடலுக்குள் இருக்கின்றன. எப்படி ஒரு நாட்டிற்கு கேபிட்டல் இருக்கிறதோ, தலைநகர் இருக்கிறதோ, அதுபோல அதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதுக்கு ஒரு ஒரு மாநிலத்துக்குரிய தலைநகரம் இருப்பது போல இந்த மனமானது உடல் முழுதும் வியாபித்திருந்தாலும் சில கட்டுப்பாட்டு துணை மையங்களை இந்த மனம் வைத்திருக்கிறது. அந்த துணை மையங்களில் இருந்து அதற்கு அருகில் உள்ள உடல் பகுதிகளை அது பராமரிக்கின்றது அல்லது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஆனா ஒட்டுமொத்த அந்த துணை மையங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மையம்தான். இந்த கட்டுப்பாட்டு மையங்களை, அதாவது மனதின் கட்டுப்பாட்டு மையங்களை இந்த ஆன்மீக வார்த்தைகளிலே, சொற்களிலே சொல்லுகின்ற பொழுது அதை நாம் சக்கராஸ் என்று சொல்லுகின்றோம், சக்கரங்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு ஆக்ஞா சக்கரம் என்று பெயர். இது நம்மளுடைய எந்த இடத்திலே இது இடம்பெற்றிருக்கிறது என்று பார்த்தால், நமது முதுகுக்கு, அதாவது நம்முடைய பின்பகுதியிலே, உடலுடைய பின்பகுதியாகிய முதுகு தண்டு வடம் என்றெல்லாம் சொல்லுவோம். அந்த தண்டு வடம் என்பது அதுதான் அது மூளையில் உள்ளே இருந்து அது தொடங்கி நம்முடைய ஆசனவாய் இருக்கின்ற அந்த பகுதியிலே அந்த தண்டுவடம், அந்த முதுகு தண்டானது முடிவடைகிறது. இப்படி அந்த ஆசனவாய்க்கு அருகில் உள்ள அந்த தண்டுவடத்தினுடைய முதுகு தண்டினுடைய நுனி பகுதியிலிருந்து இந்த புருவ மத்தியில் உள்ள அந்த ஒரு புள்ளி வரையில் உள்ள பல மையங்களுக்கு பல்வேறு சக்கரங்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளன. இப்பொழுது இந்த சக்கரங்கள் அமைந்துள்ள இடத்தை முதலிலே நாம் ஒரு படம் மூலமாக நாம பார்க்கலாம். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆக்ஞா சக்கரம் சொன்னேன். இது வந்து புருவ மத்தி. பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து பாருங்க இந்த இதுல வட்டமிட்டு காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா இந்த 2 கண்களுக்கு நடுவுல புருவ மத்தி இருக்கின்ற இடத்துல, இது வந்து வெளியில இந்த வந்து ஒரு சக்கரத்தை வந்து காமிச்சிருக்கேன். இதுல வந்து 2 இதழ்கள் இருப்பதாக நான் காட்டியிருக்கிறேன். ஒரு வட்டமும் அதுக்கு பக்கத்துல இடது பக்கம் வலது பக்கம் 2 ஏதோ பூவினுடைய இதழ்கள் இருப்பது போல 2 இதழ்களை கொண்ட ஒரு மலர் போல நான் காமிச்சிருக்கிறேன். இப்படி நீங்க பார்க்கின்ற பொழுது முதல்ல இந்த விஷயங்களை மனதில் பதிய வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னு பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம்.
இது எந்த விதத்துல பக்தி பாதையில பகவானை உணர்வதற்கான அந்த தன்னை உணர்கின்ற ஆத்ம ஞானத்திற்கு உதவுகிறது என்பதையும் நாம பார்க்க போகின்றோம். இப்ப பாருங்க, இந்த முதுகுத்தண்டுடைய கடைசி பகுதி இது ஒரு கட்டுப்பாட்டு மையம், மனதினுடைய கட்டுப்பாட்டு மையம். இது பாருங்க, இதுக்கு பேரு மூலாதாரான்னு பேரு. இதெல்லாம் சக்கராஸ், மூலாதார சக்கரம்னு பேரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இது இந்த ஜனன உறுப்பினுடைய அந்த உடல்ல ஜனன உறுப்பு இருக்கின்ற இடத்துக்கு நேராக முதுகுத்தண்டுல இருக்கும். இது எல்லாமே முதுகுத்தண்டுல தான் இருக்குது. இந்த மையங்கள் எல்லாமே நம்ம உடம்புல எங்க இருக்குதுன்னா முதுகுத்தண்டு உள்ளதான் இதெல்லாமே இடம்பெற்று இருக்கிறது. ஏன் இது முதுகுத்தண்டுக்கு உள்ளார போய் இருக்குதுன்னு? ஏன்னா இதெல்லாம் மாய வடிவில் இருக்கு, கண்ணுக்கு தெரியாம தான் மனமே இருக்கிறது. அப்ப அந்த மனதிற்கு ஒரு துணை மையங்களாக இந்த சக்கரங்கள் என்று சொல்லுகின்ற சப் சென்டர்ஸ், துணை மையங்கள் செயல்படுகின்றன. இது மனதனுடைய துணை மையங்கள். இது இப்ப மனமே கண்ணால பார்க்கக்கூடியதாக இல்லை என்று சொல்கின்ற பொழுது, அந்த மனதினுடைய துணை மையங்களும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றலாக தான் இருக்கின்றது. ஆனாலும் இந்த உடல் முழுவதும் இது பரவலாக அது நம்ம பகிர்ந்து உடல் பகுதிகளை பகிர்ந்து அளிக்கப்படுவது போல அது ஒவ்வொரு பகுதியையும் இந்த துணை மையங்களுடைய அந்த மனதின் துணை மையங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுல அது வைத்திருக்கிறது. சரி, இப்ப இந்த சுவாதிஷ்டானம் பேரு. இதுக்கு சுவாதிஷ்டான சக்கரம். அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா மணிப்பூரன்னு இருக்கு பாருங்க, மணிப்பூர சக்கரம். இந்த மணிப்பூர சக்கரம் என்பது நம்மளுடைய தொப்புள் பகுதி இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட்ல தொப்புள். அந்த தொப்புளுக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா முதுகுத்தண்டுக்குள்ளார எந்த இடம் தொடுமோ அந்த இடம் தான் மணிப்பூர சக்கரம் என்பது. அதுக்கு மேல பாருங்க அனாஹதான் இருக்கு, அனாஹத சக்கரம். இது நம்மளுடைய மார்பினுடைய மைய பகுதியிலுக்கு நேரா அப்படியே பின்னால, மார்பினுடைய மைய பகுதியினுடைய பின்பக்கத்தில இந்த முதுகுத்தண்டினுடைய உள் பக்கத்துல இது அமைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது பாருங்க, இது தொண்டை பகுதி, நம்மளுடைய குரல் வளைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த குரல் வளை பகுதி நேரா, குரல் வளைக்கு நேரா பின்னால அப்படியே ஒரு நம்ம முதுகு தண்டுக்குள்ளார போனோம்னா கழுத்து பகுதியில இந்த விசுத்த சக்கரம் என்பது இருக்கிறது. அதுக்கு அடுத்ததுதான் இந்த நம்ம ஆக்ஞா சக்கரம்னு சொன்ன இடம் இருக்கிறது. இது புருவ மத்தியில, இது மூளைக்கு உள்ள இருக்கிறது. இப்ப இதுவரையிலும் பாத்தீங்கன்னா விசுத்த சக்கரம் வரையிலும் நீங்க மூலாதாரத்திலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுத்தம் என்பது எல்லாமே இந்த முதுகு தண்டுக்குள்ளார வருது. இந்த ஆக்ஞா சக்கரம் என்பது மண்டைக்கு உள்ளார, அதாவது மூளை பகுதியினுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதான புருவ மத்திக்கு நேரா நீங்க உள்ள அப்படியே உள்ள ஒரு நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அது மூளையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கட்டுப்பாட்டு மையம் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த மொத்தமான கட்டுப்பாட்டு மையம், மனதின் மொத்த கட்டுப்பாட்டு மையம் எங்க இருக்குதுன்னா இந்த மனித மூளைக்குள்ளார இடம்பெற்றிருக்கிறது. மீதி இதனுடைய துணை மையங்கள் எல்லாம் உடல்ல இந்த மூலாதாரத்துல இருந்து, அதாவது நம்மளுடைய ஆசன வாயினுடைய அருகிலிருந்து முதுகு தண்டுக்குள்ளார ஒண்ணு இருக்கு. சரி, இது ஏன் முதுகு தண்டுக்குள்ளார இந்த இடம் இருக்கணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, இப்போ இந்த மனம் செயல்படுகின்ற விதத்தை பாருங்க. மனம் செயல்படுவது என்பது நம்ம ஏற்கனவே இந்த மனதை பற்றிய வகுப்புல நம்ம நல்லாக தெளிவாக பார்த்தோம். மனம்தான் இந்த 10 உறுப்புகளை உடலுடைய, அதாவது உணர்வு உறுப்புகள் 5 நான் சொன்னேன். உணர்வு உறுப்புகள் 5: கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இல்லையா, இதெல்லாமே. இந்த உறுப்புகள் எல்லாம் புற உலகிலிருந்து செய்திகளை உள்ள எடுத்துக்கிட்டு போகுது. இப்ப கண்ணால பார்க்கிற ஒரு உருவங்களோ வடிவங்களோ வண்ணங்களை இது என்ன பண்ணுதுன்னா கண்களின் மூலமாக அது உள்ள எடுத்துக்கிட்டு போகுதுன்னா எங்க எடுத்துக்கிட்டு போகுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது அந்த பார்வை நரம்புகள் எல்லாமே நரம்புகள் வழியாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றன. இதை ஞாபகம் வச்சுங்க. ஏன் முள்ளந்தண்டுல இது இடம் பெற்றிருக்கும் போது இந்த முதுகு தண்டுக்குள்ளாரதான் இந்த மூளையிலிருந்து மொத்த நரம்புகளும் கத்தையா அப்படியே கத்தையா அப்படியே அந்த நரம்பானது அந்த
மண்டைக்குள்ள மூளையிலிருந்து அந்த நரம்பு மூளையில பல இடங்கள்ல அது வந்து அப்படி வந்து கனெக்ட் ஆயிருக்கும். சின்ன சின்ன ஒயர் மாதிரி கண்ணுக்கு தெரியாம உண்மையான ஒயர் மாதிரி கனெக்ட் ஆகுற மாதிரி முதுகுனுடைய மூளையினுடைய பல பகுதிகளில் அது கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கனெக்ட் ஆகிருக்கிற ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான அது ஃபங்க்ஷன் செயல்படுகின்ற பகுதியாக அந்த மூளை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். அங்க இருந்து அந்த எல்லா நுனி நரம்புகள் எல்லாமே அப்படியே கத்தையா சேர்ந்து அந்த மண்டையினுடைய அடியில, மண்டை ஓட பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில வந்து ஒரு ஹோல் தெரியும். கண்ணுக்கு ஓட்டம் இருக்கும், வாய்க்கு ஓட்டம் இருக்கும். அதே மாதிரி மண்டை ஓட்டின அடியில இந்த முதுகு தண்டுல இருக்கிற அந்த நரம்பு கட்டைகள் மூளைக்குள்ள இருந்து இறங்குற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது இந்த முதுகுத்தண்டு வழியாக தான். ஆனா முதுகுத்தண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு குழாய் மாதிரி கிடையாது. நிறைய டிஸ்க்னு சொல்லுவாங்க. அத அடுக்கு அடுக்கா ஒரு டிஸ்க் மேல இன்னொன்னு, ஒரு டிஸ்க் மேல இன்னொன்னு, ஒரு டிஸ்க் மேல இன்னொன்னு, அப்படியே அடிக்க வச்ச மாதிரி இருக்கும் ரவுண்டா. அது உள்ள வந்து ஹோல் மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி இருக்கும். அது எப்படி வேணாலும் நம்ம அப்படியே பெண்ட் பண்ற அளவுக்கு அது அமைஞ்சிருக்கும். அதனாலதான் நம்மளால குனிய முடியுது. அது நேரம் அப்படியே வளையாத ஒரு பொருளாக இருந்தா நீங்க குனிய முடியாது, நிமிர முடியாது, திரும்ப முடியாது, ட்விஸ்ட் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக்ஸ் வந்து இந்த பரம புருஷன், பரம பிரம்மம், இறைவன் இந்த உடல் அமைப்பை அவன் அமைத்திருக்கிறான் என்று பாருங்கள். ஆகவே இப்போ இந்த முதுகு தண்டு வழியாக தான் நரம்புகள் எல்லாமே போகுது. இது இந்த சக்கரான்னு சொல்றோம் இல்லையா, ஒரு சக்கரம் மூலாதாரத்துல இருந்து நம்ம விசுத்தி சக்கரம் வரலும் சொல்றோம். இது எல்லாமே பல அடுக்கடுக்கா அடுக்கி வச்ச மாதிரி டிஸ்க் இருக்குன்னு சொன்னேன். இப்போ அந்தந்த இடங்கள்ல டிஸ்கினுடைய கேப், ஒரு டிஸ்க்கு இன்னொரு டிஸ்க்கு நடுவுல தான் இந்த நரம்புகள்லாம் அங்க இருந்து உடம்புக்கு பகுதிக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த நரம்புகள் அதன் வழியாக அது வெளியில வர நரம்பு, எல்லா நரம்புகளும் வெளியில வரும். உடம்புல முழுசும் அது பரவி நிற்கும். அது வந்து எண்ணி சொல்ல முடியாத எண்ணிக்கையுடைய மிகவும் நுண்மையான ஒரு இந்த மயிரிழையை விட மிகவும் நுண்மையான ஒரு நரம்புகளாக இருக்கின்றன. சரி, இப்போ ஏன் இந்த முதுகு தண்டு வழியாக இந்த நரம்புகள் எடுத்து செல்லப்பட்டு என்பது வந்து இறைவன் தான் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த மனம் என்ற ஒன்று கண்ணுக்கு தெரியாம இருக்குதுன்னு நான் சொன்னேன். இப்ப கண்ணு வழியாக பார்க்கின்ற ஒரு காட்சியை அது என்ன பண்ணுதுன்னா, வெளியில ஒரு பொருள் இருக்கு, கலர் இருக்குது, எல்லாமே. இப்ப இந்த ஸ்கிரீனை பாக்குறீங்க, இதுல வந்து அழகான பிங்க் கலர் இருக்குது, நான் தெரிகிறேன், எனக்கு பின்னால இந்த வானத்தினுடைய மேகங்கள், தென்னை மரங்கள் இதெல்லாம் தெரியுதுன்னா, இப்ப நீங்க பார்த்துருக்கீங்க உங்க கண்கள் வழியாக. இது என்ன பண்ணுது, இது உண்மையிலேயே நீங்க வந்து நீங்க கண்ணுக்கு வெளியில தெரிகின்ற இந்த வடிவத்தை வந்து நீங்க பார்க்கல. இதை பத்தி நம்ம அந்த முதல் வகுப்புலயே கூட மனதை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம். இது என்ன நடக்குதுன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோல பார்க்கும்போது அப்படியே எல்லாமே தெரியுது பாருங்க, கலர்ஸ் எல்லாமே. அதுல என்னென்ன இருக்கோ அந்த போட்டோ எடுக்கிறது. அது மாதிரி இந்த கண்ணானது இந்த வெளியில இருக்கிற காட்சியை வந்து அது போட்டோ எடுக்கிற மாதிரி அப்படியே அந்த நரம்பு வழியாக அது உள்ள அது வேறு அதிர்வலைகளாக மாற்றி எடுத்துக்கிட்டது. இப்ப நம்ம போட்டோ பார்க்கறோம்னாக்கா ஒரு பேப்பர் இருக்கு, அதுல பார்ப்போம். ஆனா இது எங்கடா போய் பிரிண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கலாம். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து டிவில சேனல்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. இப்ப அந்த டிவின்ற ஒரு கருவி வந்து உங்க முன்னால இருக்குது. ஆனா அந்த டிவிக்குள்ள நடிக்கிறவங்க முன்னால நிஜமாலுமா நடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையே. மொபைல்லயே கூட பாக்குறேன். டிவியாவது வந்து நீங்க வந்து ஆண்டனா கனெக்ஷன்ல கொடுங்க. ஆனா மொபைல்ல பாருங்க, எந்த ஒயர் கனெக்ஷன் கூட இல்ல. அது எங்க இருந்து இதெல்லாம் கிரகிச்சுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேயோ நடக்கிற காட்சியை, அந்த வண்ணங்களை, மனிதர்களை, அவருடைய அசைவுகளை இது எங்க இருந்து எடுக்குதுன்னா இந்த ஈத்தர்ல இருந்து, ஆகாயத்திலிருந்து அது அலைகளாக இருக்கின்றது. இப்போ உங்க போன் எடுத்துங்க, இன்னொரு உதாரணம். இப்போ நீங்க போன்ல வந்து நீங்க வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கிற உங்களோட ஒரு உறவினர்கிட்ட நீங்க பேசுறீங்க. அமெரிக்காவில் 1000 உங்க வீட்டு அந்த உறவினர் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அமெரிக்கா முழுவதும் கோடிக்கணக்கான மனிதர்கள், எல்லார் கையிலையும் போன் இருக்குது. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணை அழுத்தும் போது அது உங்களுடைய உறவினரோட போன்ல மட்டும்தான் அது ரிங் ஆகுது. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட இதை வந்து கிரகித்துக் கொள்ளுகின்ற விஷயமும் இந்த அதுக்கான சில
விஞ்ஞானங்கள் இருக்கின்றன. அது இதைத்தான் தொட முடியும் அப்படின்றதெல்லாம் எப்படி மனிதர்களே கண்டுபிடிச்சி அதோடு இணைப்பது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ, அது மாதிரி இறைவன் இறைவனுடைய ஞானத்துல தான் மனிதர்கள் இதெல்லாம் கிடைக்குது. அது மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, இந்த காட்சிகளை அப்படியே வேறு விதமான அதிர்வலைகளாக உள்ள எடுத்துக்கொண்டு அது மூளைக்கு போய் தெரிவிக்குது. அந்த மூளையில இந்த அதிர்வுகள் அந்த மூளையில அந்த குறிப்பிட்ட இடத்துல, இப்ப காட்சி பகுதி அப்படின்னா மூளையில ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் காட்சிகளாக பார்க்கிறது. கண்கள் மூலம் வரக்கூடிய பகுதி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்குது. மூளை என்னமோ சின்னதுதான். ஆனா அதுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு புள்ளியில இருக்கிற இடம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை காட்சிகளையும் உள்ள வாங்கி, அது உள்ள வாங்கணும் அதிர்வலைகளை உள்ள வாங்கிக்கிட்டு அது என்ன பண்ணுது? இப்ப இது இறைவனுடைய டிசிஷன். அது இதை உள்ள வாங்கிக்கணும். இப்ப அந்த அதிர்வுகள் மூளை நரம்புகள் போய் மூளையில போய் அதிர்வுகளை உண்டாக்கின உடனே அங்கிருந்து பட்டு திரும்ப வேறு விதமான இது மோதனோன்னா அங்கிருந்து வேறு விதமான அதிர்வுகள் உண்டாகின்றன. அந்த அதிர்வுகள் எங்க உணரப்படுதுன்னா இந்த மனித மனதால் உணரப்படுகிறது. அதனாலதான் மொத்த கண்ட்ரோலிங் பாயிண்ட் இந்த புருவ மத்தியில இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா அந்த காட்சிகளை இப்ப உள்ள காட்சிகளை அதிர்வுகளாக உள்ள எடுத்துக்கிச்சு, நரம்பு வழியா உள்ள எடுத்துக்கிட்ட மூளை அதுல பட்டு வேறு விதமான அதிர்வுகளை உண்டாக்குது. அந்த அதிர்வலைகளை காட்சியாக அப்படியே மனம் பார்க்கிறது. மனம் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய பொருளா இருக்குது. ஆனா அந்த மாய பொருளுக்குள்ளார இந்த காட்சிகள் எல்லாமே பார்க்குது. அதை தான் நீங்க பாக்குறீங்க. நீங்க பார்த்ததாக உணர்கின்றீர்கள். நான் தெரிகிறேன், எனக்கு பின்னா இருக்கிற தென்னை மரம் தெரியுது, அந்த வானம் தெரியுது, கடல் தெரியுது, எல்லாமே. அப்ப உண்மையிலேயே மனிதர்கள் எல்லாமே புறத்தில் இருந்து எல்லாத்தையும் வேறு விதமாக மாற்றம் செய்யப்பட்ட விஷயங்களை தான் மனதிற்குள் பார்க்கின்றார்கள். நீங்க மனதுக்குள்ளதான் பார்க்கிறீங்க. இதெல்லாம் ஒரு இறைவனுடைய விஞ்ஞானம். இதுதான் ஆன்மீக விஞ்ஞானம். ஆத்மாவினுடைய விஞ்ஞானம், பரமாத்மனுடைய விஞ்ஞானம். ஆகவே இப்போ இந்த அதிர்வுகளை தரக்கூடிய மொத்த நரம்புகளும், ஏன்னா மூளைக்கு தானே அது எங்க வந்தாலும், இப்ப கையில தொடரும் அப்படின்னா அந்த கையில தொட்ட உடனே அந்த தொடுகின்ற உணர்வு தெரிகிறது. அந்த இடத்துல அந்த புள்ளியிலிருந்து அந்த நரம்பு வழியாக அதிர்வுகள் உண்டாகி நீங்க கையில தொட்டாலும் சரி, அல்லது ஒரு கொசு கடிக்குது, சரியா? இப்படி அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல அந்த இது ஏற்படும் போது அது அதிர்வலைகளாக மாற்றப்படுது. எல்லாமே அதிர்வலைகளாக தான் மாற்றப்படுது. ஆனா ஒண்ணும் வெவ்வேறு விதமான அதிர்வலைகள். இப்ப கண்ணில் தெரிகின்ற காட்சி ஒரு விதமான அதிர்வலைகள், தொடுகின்ற பொழுது அங்கிருந்து ஏற்படுகின்றது அதுவும் அதிர்வலை. ஆனா அது வேறு விதமான பார்வைக்கு காட்சிக்குரிய பொருள்களுடைய அதிர்வலைகள் அல்ல. இது தொடுகின்ற உணர்வு, இது வேறு விதமான அதிர்வலைகள். இதெல்லாம் சமஸ்கிருதத்துல தன்மாத்ரா என்று சொல்லுவாங்க. தன்மாத்திரை என்று சொல்லுவாங்க அந்த அதிர்வலைகளுக்கு பேர். இப்ப இந்த அதிர்வலைகள் என்ன ஆகுது? நரம்புகள் அந்த இடத்துல இருந்து தொடங்கி அது அப்படியே முள்ளந்தண்டுல எந்த இடத்துல நுழையுதோ அது வழியா போய் இதெல்லாம் எப்படின்னா அப்படின்றதுக்குள்ளார நடக்குது எல்லாமே. இது பிரயாணம் பண்றதுக்கு நேரம்லாம் இல்ல. தொட்டு முடிச்ச உடனே சர்ன்னு அப்படி இங்க தொட்ட உடனே அங்க லைட் எப்படி அடிக்குது அது மாதிரி அது உடனடியா மூளையில அந்த பகுதிக்கு தொடு உணர்வை உணர்கின்ற மூளையினுடைய மற்றொரு பகுதி புள்ளியில போய் பாருது. அங்க மோதன உடனே அந்த அதிர்வுகள் அங்க மூளையில அதிர்வுகள் உண்டாகி அந்த அதிர்வுகளுடைய இது மீண்டும் திரும்பவும் காட்சிக்குரிய இது மனதில காணுகின்ற காட்சி. இப்போ ஸ்டுடியோவில் அங்க ஒரிஜினலா ஸ்டுடியோவில் அங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க நிஜமாலும் கதாபாத்திரங்கள் அங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. அதை கேமரா மூலமாக கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அது வேறு விதமான அதிர்வலைகளா மாறி வருது. அடுத்தது இங்க இருக்கிற டிவி எப்படி அந்த அதிர்வுகளை எடுத்து காட்சியாவே காட்டுது. அதேதான் இங்க விஞ்ஞானம். இதை நல்ல இப்படிதான் மனமானது அதை தன்னுடைய வேலையை செய்கிறது. உள்ள இருக்கிற இந்த கருவிகளை வைத்துக்கொண்டு எப்படி அங்க படம் பிடிக்கிறது கேமரா அது இது எத்தனை கருவிகள் அது மாதிரி இறைவன் இந்த உடம்புக்குள்ளார இதெல்லாம் வச்சிருக்காரு. ஆகவே இங்க முதுகுத்தண்டுக்குள்ளார ஏன் இந்த நரம்புகள் போகுது அப்படின்னாக்கா அது வழியாக தான் ஒவ்வொன்றும் உடம்புக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ இந்த அதிர்வலைகள் மொத்தமுமே எதன் வழியாக எடுத்து செல்லப்படுகின்றது? மூளைக்கு உள்ள போய் தெரிவிக்கிறதும் நரம்புகள் தான். அங்கிருந்து மறுபடியும் எப்போதான கொசு கடிச்சதுன்னு சொன்னேன். கடிச்ச இடத்துல இருந்து உள்ள மூளைக்கு தெரிவிச்சிருச்சு. மூளையில இருந்து மனம் தெரிஞ்சிச்சு, ஓ இது கொசு கடிக்குது அப்படின்னு அது உடனே இது முடிவு பண்ணிடுது. அப்ப உடனே கைக்கோ அல்லது எதுக்கோ ஒரு அது உத்தரவு போடுது. இப்ப நீங்க கையிலேயே அடிக்கலாம் அல்லது உங்க பக்கத்துல கொசு அடிக்கிற அந்த மட்டை இருந்தா அந்த மட்டையை எடுத்து அடி அப்படின்னு சொல்லி மைண்டு கமாண்ட் பண்ணுது. உடனே அந்த கை அந்த மைண்டினுடைய கமாண்ட் எடுத்தது கை உடனே அந்த மட்டையை எடுத்து அடிக்கிறதோ அல்லது வெறும் கையில அடிக்கிறதோ ஏதோ ஒரு வேலையை பண்ணு.
அப்ப இங்க 2 விதமான நரம்புகள் இருக்கின்றன. ஒன்று இந்த 5 புலன்கள் வழியாக மூளைக்கு எடுத்து செல்லுகின்ற நரம்புகள், விஷயங்களை. இதை வந்து செய்தி நரம்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இந்த செய்தி நரம்புகள் புலன்கள் வந்த உடனே அடுத்தது நம்மளுடைய செயல் உறுப்புகளுக்கு, கைக்கு, காலுக்கு, குரலுக்கு. இப்ப திடீர்னு நீங்க வந்து ஒரு கீழே விழுந்துடுறீங்க, உடனே கீழே விழுந்த உடனே அந்த அதிர்வானது நரம்புகள் வழியாக மூளை தெரிச்சுன்னா நீங்க குரல் வழியாக ஐயோன்னு கத்துறீங்க, அம்மான்னு கத்துறீங்க, யாராவது வாங்கல கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு கத்துறீங்க. அப்போ மைண்ட் வந்து இந்த வலியை கீழே உணர்ந்த உடனே எழுந்திருக்க முடிஞ்சா நீங்க எழுதிங்க, அப்படின்னா உடனே யாராவது உதவி கூப்பிடுன்னு மைண்ட் சொல்லும். அப்ப நீங்க உடனே குரல் வலையை பயன்படுத்தி கூப்பிடுவீங்க. குரல் வலையை பயன்படுத்தாம கூப்பிட முடியுமா? ஓசையை எழுப்பணும்ல. அப்ப அந்த குரல் வலை என்பது செயல் உறுப்புகள், அது ஒன்று. 5 உறுப்புகள்ல கை, காலு, குரல் வலை, அப்புறம் ஜனன உறுப்புகள், அப்புறம் கழிவு உறுப்புகள். சோ இதுதான் வந்து செயல் உறுப்புகள், மோட்டார் ஆர்கான்ஸ் நம்ம சொல்றோம். இப்படிதான் இந்த மனம் உடலை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மனதனுடைய செயல்பாடு என்பது இந்த உள்ளே எடுத்து செல்லுகின்ற செய்திகளை எடுத்து செல்லுகின்ற நரம்புகள் வழியாக மூளைக்கு தெரிவித்து அடுத்தது செயல்படுகிறது. அடுத்தது அதே மூளையிலிருந்து மனதிலிருந்து கட்டளை பிறக்கும். உடனே அந்த மைண்டிலிருந்து வரக்கூடியது மூளைக்குள்ளார அதிர்வெண் உண்டாக்கி அந்த மூளையிலிருந்து அது கட்டளை பிறப்பித்து மனம்தான் கட்டளை பிறப்பிக்கிறது. அந்த கட்டளை பிறப்பித்த உடனே அதனுடைய மைண்ட் அதனுடைய அதிர்வலைகள் மூளையில வந்து இதாக்கி எந்த இடத்துக்கு அந்த நரம்புகள் எடுத்து சொல்லணுமோ கட்டளையே அந்த வழியாக காலுக்கோ, கைக்கோ, குரல் வலைக்கோ, அது ஜனன உறுப்புக்கோ அது வந்து எடுத்து செல்லுது. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த சயின்ஸ். அப்போ இந்த மைண்டினுடைய அதிர்வலைகளை எல்லாம் எடுத்து செல்வது நரம்புகள் தான் என்பதும், அந்த நரம்புகள் முள்ளந்தண்டு வழியாக தான் எடுத்து செல்லப்படுகின்றன என்பதும், அதனால்தான் இந்த முதுகு தண்டிலே, ஏன்னா மனம் நினைப்பதையும் மனம் உள்வாகுகின்ற விஷயமும் இந்த நரம்புகள் வழியாகத்தான் வந்து எடுத்து செல்லப்படுகிறது மூளைக்கு. அப்ப அந்த மூளையோடு தொடர்புடைய இந்த நரம்புகள் எல்லாமே முள்ளந்தண்டுல வளர்றதுனால இந்த மைண்டினுடைய சப்சென்டர்ஸ் எல்லாமே இந்த முதுகு தண்டுல அது முக்கியமான இடங்கள்ல அமைந்திருக்கிறது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல இப்ப பாருங்க, இதே பிக்சரை பாருங்க. இப்ப மூளைக்கு வந்து அதிர்வு ஏற்பட்ட உடனே அது வந்து கட்டளை பிறப்பிக்குது, அல்லது வேறு விதமான மனம் புரிந்து கொள்கின்ற வேறு விதமான அதிர்வலைகளாக அது தெரிவிக்கிறது, மனம் உணர்கிறது சொன்னோம். அடுத்தது மனம் சொல்லுகின்றதை அந்த அதிர்வுகளை மூளை உள்வாங்கி அது கட்டளை நரம்புகளை வெளிப்படுத்துவதுன்னு சொன்னோம். இப்போ இந்த சக்கரங்கள் பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல இருந்து ஆக்ஞா சக்கரம் வரையிலும் 6 சக்கரங்கள் இருக்கின்றன. பாருங்க, மூலாதாரம் கீழே இருக்கா, 1. அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம், இது 2வது. மணிப்புர சக்கரம் 3வது. அநாகத சக்கரம் 4, விசுத்தி சக்கரம் 5, ஆக்ஞா சக்கரம் 6. இதுக்கு மேல பாருங்க, தலை உச்சியில பாருங்க, இந்த பகுதியை பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல ஒரு தாமரை மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது, தெரியுதுங்களா? மேல இதுவும் ஒரு சக்கரம் தான். இதுக்கு பேரு சகசரார சக்கரம்னு பேரு. நம்ம அதை பத்தி நம்ம இந்த வகுப்புல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. நாம வேறு சில முக்கியமான விஷயங்களை, ஏன்னா இது வந்து நம்ம ஆசனங்களோடு தொடர்புடைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப இதுல இன்னொரு பிக்சர் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த சக்கரங்கள் எங்கெங்க இருக்குன்னு பாத்துட்டீங்க, ஒண்ணுக்கும் என்னென்ன பேருன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த பிக்சர்ல இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லணும், அதையும் தெரிஞ்சுங்க. இப்ப பாருங்க, மூலாதார சக்கரத்துக்கு நேரா வலது பக்கத்துல பாருங்க, அதை பாருங்க, இந்த இடத்துல டெஸ்டிஸ் இருக்கு. டெஸ்டிஸ்னா நம்மளுடைய விரை பையர்களே. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா விரை பை இருக்கும், இந்த 2 விரை கொட்டை இருக்கும். இது இந்த விரைகள் என்பது என்ன பாத்தீங்கன்னா அது வந்து சுரப்பிகள். அது அந்த விரை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது சுருங்கும் விரியும், நீங்க பார்த்திருக்கலாம். இது சுருங்கி விரிகிறது என்ன அப்படின்னா அதனுடைய சுரக்கின்ற தன்மையை பொறுத்து அது சுருங்குவது விரிகின்றது. அது அதோடு தொடர்புடைய உணர்வுகள் தொடர்புகள்ன்ற பொழுது அது வந்து சுருங்குவது, விரிவது, அது சுரப்பது, இது போன்ற செயல்களை அது செஞ்சிட்டு இருக்கும். இது வந்து அதிர்வுகளால தான் ஏற்படுது, மன சிந்தனையினுடைய. இப்ப டெஸ்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜனன உறுப்புன்றதுடைய இது. இப்போ விந்து உற்பத்தி ஆவது, விந்து தான் வந்து குழந்தை பிறப்பதற்கு ஒரு வித்தாக அமைகிறது. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா அது வந்து விந்து அணுக்கள் என்று சொல்லுகின்றோம்.
அந்த விந்து அணுக்கள், அது விந்து நீர் அப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் எங்க சுரக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டிஸ் மூலமாக. இங்க பெண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கர்ப்பப்பை குழாய்க்குள்ள பாத்தீங்கன்னா இங்க கருமுட்டைகள் என்று சொல்லுவோம். இந்த டெஸ்டிஸ் ஆண்கள்ல இருக்கிறதுல விந்து அணுக்கள் உற்பத்தி ஆகின்றது. பெண்களுடைய உடல்ல பாத்தீங்கன்னா இந்த ஓவரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கரு முட்டைகள் உற்பத்தி ஆகின்ற அந்த கர்ப்பப்பையினுடைய அந்த குழாய்களுடைய இதுல ஒரு பகுதியில இந்த கருமுட்டைகள் உற்பத்தி ஆகும். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் அந்த அவங்க உடலால் இணைகின்ற பொழுது இந்த விந்து ஆணுடைய விந்து அணுக்கள் அந்த பெண்களுடைய அந்த கர்ப்பப்பைகளுடைய குழாய் வழியாக உள்ள நுழைகின்ற பொழுது அங்க இருக்கிற கருமுட்டைகள் தகுதியான கருமுட்டைகளோடு அது இணைகின்ற பொழுது இரண்டும் இணைந்து அது கரு உற்பத்தி. அது மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானம். அது நிறைய விரிவாக நிறையவே விஷயங்கள் இருக்கின்றன. அதை நம்ம இங்க பார்க்க போறது இல்லை. பட் என்னன்னா இவை எல்லாமே இந்த பாருங்க, டெஸ்டிஸ் என்பது, ஓவரிஸ் கருமுட்டை, இது கருமுட்டைகள் என்பது, அடுத்தது அட்ரினாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி இருக்கு. அப்புறம் பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்ற சுரப்பி. இதெல்லாம் சுரப்பிகளுடைய பெயர்கள். அடுத்தது பாருங்க தைமஸ் சொல்றோம், தைமஸ் கிளாண்டுன்னு சொல்லுவோம் அதை. அடுத்தது பாருங்க பேரா தைராய்டு, தைராய்டு கிளாண்ட். இதெல்லாம் நம்ம இன்னைக்கெல்லாம் தைராய்டு பத்தி தெரியாத ஜனங்களே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது. ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, இந்த மாதிரி நிறைய. அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கிளான்ஸ். இந்த கிளான்ஸுக்கும் சக்கரங்களுக்கும் பாருங்க தொடர்பு இருக்குது. இந்த விசுத சக்கரத்துக்கு நேரா என்ன இருக்குது? தைராய்டும் பேரா தைராய்டும் கிளாண்டும் இருக்குது. இந்த கிளாண்டுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நாம இந்த சக்கராசுன்னு சொல்றோம் இல்லையா, முதுகு தண்டுல வழியாக அமைந்திருக்கின்ற இந்த மனதின் துணை மையங்களோடு அதனுடைய அருகிலேயே இதெல்லாம் பாடிக்குள்ளே லொக்கேட் ஆகியிருக்கும், இடம்பெற்று இருக்கும். இந்த சக்கரங்களை கண்ணில் பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு ஒரு அடையாளத்துக்காக நம்ம சக்கரம் மாதிரி ஒரு வரைபடத்தை காமிச்சிருக்கிறோம். ஆனா இது கண்ணில் பார்க்குற மாதிரி வடிவம் கிடையாது. அது லொக்கேட் பண்றதுக்காக ஒரு பர்டிகுலர் இடத்தை காட்டுறோம், அந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கண்ணுக்கு தெரியாத இந்த மனதினுடைய துணை மையத்துக்கு அருகிலேயே இங்க கிளான்ஸுகளும் அமைந்திருக்கிறது. இது அநாகத சக்கரத்துக்கு பாருங்க அருகில இந்த தைமஸ் கிளாண்ட் இருக்குது. அதே மாதிரி மணிப்பூர சக்கரத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா பான்கிரியாஸ் இருக்குது. அதுக்கு கீழே அட்ரினாலின் இருக்குது. நம்ம பாத்தீங்கன்னா அந்த கிட்னிக்கு அதோட ஒட்டி அது அருகிலேயே இருக்கும் அந்த அட்ரினாலின் அப்படின்றது. ஸோ அது பாத்தீங்கன்னா இந்த மணிப்பூர சக்கரத்துக்கு கீழே சுவாதிஷ்டானத்துக்கு மேல அது இருக்கும். சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நேரா பாருங்க இந்த ஓவரிஸ் இருக்கு. அப்புறம் கீழே மூலாதாரத்துல டெஸ்டிஸ் இருக்குது. இப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அருகிலேயே அந்த மனதினுடைய துணை மையங்களுக்கு அருகிலேயே இந்த உடல் அமைப்புக்குள்ளார இந்த சுரப்பிகளை இறைவன் வைத்திருக்கிறார். யார் வச்சது? இத யார் இந்த டிசைன் பண்ணது? அந்த இறைவன் தானே, பரம பொருள் தான், பரம புருஷன் தான் இதை டிசைன் பண்ணியிருக்கான். ஏன் இதுக்கு பக்கத்துல இருக்குன்னா இந்த இந்த எல்லா கிளான்ஸுமே, இந்த படத்தை பாருங்க, இதுல இந்த சக்கரங்கள் எல்லாம் உள்ள நான் மையத்துல காமிச்சிருக்கேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விஷுத்தம், ஆக்ஞா. மேல இன்னொன்னு தலை உச்சியில சகசிராரம்னு சொல்றோம். இப்போ முதல் பகுதியில இருந்த அந்த படத்துல பார்த்தோம், இந்த ஒரு சக்கரத்துக்கும் அருகில என்னென்ன சுரப்பிகள் தொடர்புடையதா இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு நேற்று பூர்வ மத்தியில் இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தினுடைய தொடர்புடைய இது பாத்தீங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு. தெரியுதுங்களா? இது பிட்யூட்ரி கிளாண்ட். இது அடுத்தது மேல இந்த சகசிரார சக்கரம்னு சொல்றதுக்கு அங்க அது அந்த சக்கரம் பீனியல் கிளாண்ட் என்று சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம அறிவியல்ல படிச்ச விஷயம்தான். இந்த சுரப்பி கண்ட்ரோல் இருக்கு. ஆக மொத்தத்துல எல்லா சக்கரங்களுமே அங்க தொடர்புடைய, அங்க சுரப்பிகளோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, மனம் நினைக்கின்ற ஒரு விஷயத்தையும் மனம் உணர்கின்ற ஒரு விஷயத்தையும் இந்த மனிதனுடைய உடலுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த முதுகு தண்டு வழியாக தான் அந்த நரம்புகள் செய்திகளை எடுத்து செல்லுகின்றன. அதே மாதிரி கட்டளைகளையும் எடுத்து செல்லுகின்றன என்பதை பார்த்தோம். இப்போ வெளியில இருந்து பார்க்கிற விஷயங்களை புலன்கள் வழியாக உள்ள எடுத்துக்கிட்டு செல்லுது, செய்திகளை எடுத்துக்கிட்டு போகுது நரம்புகள். அப்புறம் அந்த மூளையிலிருந்து அது அதிர்வுகளை உண்டாக்கி அந்த அதிர்வுகள் மனதால் உணரப்பட்டு அது என்னென்ன விஷயம் அப்படின்றது 5 புலன்களால, ஒளியை, ஓசையை, காட்சிகளை, சுவையை,
தொடு உணர்வை, இப்படி நம்ம ஒண்ணு அதை உணருது. இதெல்லாம் வெளியில இருந்து வருகிறது என்ன உணர்வை தூண்டுதோ, மனசுக்கு தருதோ, அதுக்கேற்ற மாதிரி மனம் உத்தரவிடுது. உடனே அந்த கட்டளை நரம்பு வழியாக மூளையை அந்த அதிர்வுகளை உண்டாக்கி அது உடலுடைய செயல் உறுப்புகளை கைகளுக்கோ கால்களுக்கோ எடுத்து செல்லுதுன்னு பார்த்தோம். இது வெளியில இருந்து நடக்கிற ஒரு விஷயத்த மனம் எப்படி உணருது, மனம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம். ஆனா உள்ள இருந்தே நம்ம மனதின் உள்பகுதியில இருந்தே சில விஷயங்கள் தூண்டப்படுகின்றன. இயல்பாகவே மனுஷனுக்குள்ளார இயல்பாகவே பல குணாதிசயங்கள் இருக்கின்றன. இது அவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் இந்த குணாதிசயங்கள் உடன் பிறந்ததாக இருக்கும். இப்ப அப்படி உடன் பிறந்ததா இருக்கணும் போது, இப்ப சக்கரங்களை பார்த்தோம், அதே மாதிரி நம்ம அதனுடைய கிளாண்டுகளையும் பார்த்தோம். இதுலயும் கூட கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்ப இதுக்கு சகஸ்திராரத்துக்கு பீனியல் கிளாண்டு, ஆக்ஞாவுக்கு பிட்யூட்டரி கிளாண்டு, இங்க இதுக்கு தைராய்டு கிளாண்டு, விசுத்தி சக்கரத்துக்கு, அநாகதத்துக்கு தைமஸ், அதே மாதிரி மணிபூரத்துக்கு பான்கிரியாஸ், அட்ரினல், அப்புறம் இதுக்கு டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ், எதுக்கு இங்க சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு. அடுத்தது மூலாதாரத்துக்கு ப்ராஸ்ட்ரேட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க மெடிக்கல் டேர்ம்ல எல்லாமே. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த வலது பக்கத்துல பாருங்க, இப்ப மேல குணாதிசயங்கள் ப்ரொபன்சிட்டிஸ் சொல்லி அங்க சொல்றோம். நம்மளுடைய மெய்ஞானிகள், இங்க விஞ்ஞானிகள் அல்ல, மெய்ஞானிகள் பலாயிரக்கணக்கான வருடங்களாக தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி 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 ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னன்னா, மனிதனுக்குள்ளார 50 விதமான குணாதிசயங்கள் இருக்கின்றன. இந்த 50 விதமான குணாதிசயங்கள் அதனோடு தொடர்புடைய குணங்களாக பல பிரிவுகளாக பிரிந்து செயல்படும். ஆனா முக்கிய குணாதிசயங்கள் என்பது 50. இந்த ஒவ்வொரு குணாதிசயமும் அது மனதுக்குள்ளாரையும் வேலை செஞ்சிட்டு இருக்கும், அத வெளியிலையும் அந்த வேலையை செய்யும். நினைச்சா அது மனசுக்குள்ளாரையும் அதை வச்சுக்கிட்டு அதை அந்த விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கோம், செயல்பட்டு இருக்கோம். உள்ள அகத்துல செயல்படும். அதே விஷயத்த புறத்துல அது செயல்படுத்தும் போது அது புறத்திலேயும் செயல்படும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதுல பாத்தீங்க, முதல்ல பாருங்க, இந்த மூலாதார சக்கரத்துக்கு நேரா பாருங்க, சாரி, மூலாதார சக்கரத்துக்கு நேரா 4 நம்பர் இருக்குது. அப்படின்னா 4 குணாதிசயங்கள் இந்த மூலாதார சக்கரத்தோடு, அந்த மூலாதார சக்கரம் கண்ட்ரோலை வச்சுக்குதுன்னு சொல்லலாம். அல்லது இந்த சக்கரத்தோடு 4 குணங்கள் தொடர்புடையதாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நேரா 6 இருக்கு. 6 குணாதிசயங்கள் மனிதனுக்கு இருக்குது. அது என்னன்றது நம்ம பார்க்க போறோம். அடுத்தது மணிப்பூர சக்கரத்துல 10 குணாதிசயங்கள் இருக்கிறது. அடுத்தது அநாகத சக்கரத்துல 12 குணாதிசயங்கள் இந்த அநாகத சக்கரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அல்லது இந்த குணங்களை இந்த அநாகத சக்கரம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது பாருங்க, விசுத்த சக்கரத்துக்கு வந்தீங்கன்னா 16 குணாதிசயங்கள் இருக்கிறது. அதை இந்த விசுத்த சக்கரம் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொரு வகையில சொல்ல போனா அதோடு தொடர்புடைய இந்த சுரப்பிகள் வழியாக தான் இந்த இதுக்கு எப்படி இதுக்கு மீடியேட்டர் மாதிரி அது சுரப்பிகள் தான். உள்ள இருந்து வெளியில வந்தாலும் சுரப்பிகளை தூண்டி விட்டு அது வெளி செயலுக்கு தூண்டும். மனதுக்குள்ள இருக்கிற குணங்கள் மூலமாக அது தூண்டப்பட்டாலும் அது சக்கரத்தின் வழியாக அது தூண்டப்பட்டு மனம் அதை நம்ம அதை செயல்படுத்துறதுக்கான கட்டளைகளை பிறப்பிக்கும். ஆக்ஞா சக்கரத்துல பாருங்க 2 இருக்குது. இந்த ஆக்ஞா சக்கரத்துல 2 மொத்தம் டோட்டல் பண்ணி பாருங்க, 2 2 16 18 18 12 30 30 10 40 40 6 46 46 4 50 50 குணாதிசயங்கள் சொல்றோம். இது மேஜர். இப்ப அதோட எப்படி மைண்டுக்கு மெயின் கண்ட்ரோல் பாயிண்ட் இருக்குதோ, அதுக்கு சப்சென்டர்ஸ் இருக்குதோ, அது மாதிரி இந்த ஒன்று குணங்களுமே 10 விதமான வகையில செயல்படும், அதோடு தொடர்புடையதாக. அதை யோகிகள் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த அகத்துல ஒண்ணு செயல்படுதா, இப்ப இந்த 50மே அகத்திலையும் செயல்படும் 50 விதத்துல.
புறத்திலையும் செயல்படும் போது அகத்துல 50 விதத்துல செயல்படுது, புறத்துல 50 விதத்துல செயல்படுதும் போது அப்போ 2 வகையாக, அகத்துல ஒண்ணு புறத்துல ஒண்ணு, 2 வகையா செயல்படுது 50. அப்போ 50 இன்ட்டு 2னா 100 வகையில அது செயல்படுது. 50 வந்து அகத்துல, அதே புறத்துல 50 விதமா செயல்படுது. அப்ப 100 விதமா செயல்படுது. அப்போ இந்த உலகத்துல திசைகள் எடுத்துக்கொண்டீர்களானால் மொத்தம் எத்தனை திசைகள்? முக்கிய திசைகள் 4, உபதிசைகள் மொத்தம் 6. எப்படி? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு இருக்கா? 4. அடுத்தது வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இது 4 ஆச்சா? அடுத்தது மேல கீழே. சோ உலகத்துல 10 திசைகள் மொத்தம் இருக்குது. அப்போ இப்ப நம்ம இந்த இயல்புக்கிகள், மனிதனுடைய இயல்புகள், குணாதிசயங்கள் 50, அது அகத்துல வந்து 50 ஆகவும் புறத்துல 50 ஆகவும் மொத்தம் 100 இதுல வந்து விதங்கள்ல அது செயல்படுது. 100 வகையாக அது செயல்படும். அந்த செயல்கள் நடக்கும்போது தான் இது இதோட தொடர்புடையது என்று நம்ம கண்டுபிடிப்போம். அப்ப இந்த 100 பிளஸ் வந்து இன்டு திசைகள் மொத்தம் 10. அப்போ இந்த அகத்திலையும் அது வந்து இந்த 10 விதங்கள்ல அது செயல்படும், புறத்திலையும் அது 10 திசைகள்ல போற மாதிரி செயல்படுகின்ற போல 10 விதங்களில அந்த திசை என்று சொல்லுகின்ற பொழுது அது நீங்க என்ன பண்ணணும், அத்தனை வகையில அது செயல்படும் அர்த்தம். அது அப்ப டோட்டல் பாருங்க, இப்ப 50 இன்ட்டு 2, அகத்திலும் புறத்திலும் 2 போட்டோம்னா 10, 50 இன்ட்டு 2 100, திசை 10ன்னு பாத்தீங்களா? அப்ப 100 இன்ட்டு 10 போட்டீங்கன்னா மொத்தம் 1000 வரும். இதுதான் 1000. இப்ப இந்த 1000த்தையும் கண்ட்ரோல் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பிக்சர்ல பாருங்க, மேல இந்த தலை உச்சியில ஒரு தாமரை மலர் போல இருக்கிறது. அங்க தொடர்புடைய கிளாண்ட் வந்து பீனியல் கிளாண்ட். இந்த 1000 விதமான மனதின் செயல்பாடுகளையும் அது கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதாங்க ஆன்மீக விஞ்ஞானம். ஓகே, சரி. இப்ப இதுக்கு அடுத்த பகுதியில நம்ம எந்த விதத்துல ஆசனங்கள் இப்போ இந்த இந்த உடல் விஞ்ஞானத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதையும், அது எப்படி இறைவனை உணர்வதற்கான இந்த யோக பாதையில பயன்படுகிறது என்பதையும் பார்க்கிறோம்.